எவ்வளவு பெரிய ஆளாக மாறினாலும் சரி, எவ்வளவு வளர்ந்தாலும் சரி, நம்மளுடைய பெற்றோர்களுக்கு நம்ம சின்ன குழந்தைங்க தான். தட்டி கொடுத்து தாலாட்டிய தந்தை கவிஞர் சிநேகனினுடைய தந்தை சிவசங்கு அவர்கள் தன்னுடைய 102 வயதில் காலமாகியிருக்காரு. தொடர்ந்து திரைப்பிரபலங்கள் எல்லோருமே சிநேகன் அவர்களுக்கு ஆறுதலையும் அவருடைய தந்தைக்கு இரங்கலையும் தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. என்ன நடந்ததுன்றதை வீடியோவில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கவிஞர் சிநேகனின் தந்தை இப்போ காலமாகியிருக்காரு. திரைத்துறை பிரபலங்கள் தொடர்ந்து இரங்கல் தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. அவருடைய உடல் தஞ்சாவூரில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்திருக்கு. தமிழ் திரைப்பட உலகில் மதிப்பிடம் பெற்ற பாடலாசிரியரும் நடிகருமான சிநேகன் அவர்களுடைய குடும்பத்தை உலுக்கிய ஒரு துயர செய்தி சமூக வலைதளங்களில் பரவலாக எல்லோருடைய கவனத்தையுமே ஈர்த்திருக்கு. பெரும் ஆயுளான 102 வயதை எட்டிய அவருடைய தந்தை சிவசங்கு அவர்கள் முதுமை காரணமாக ஏற்பட்ட உடல்நலக்குறைவால் காலமாகியிருக்கார். தஞ்சாவூர் மாவட்டம் புதுகாரியாப்பட்டியில் அமைந்திருக்கக்கூடிய அவரது இல்லத்தில் பொதுமக்கள் மற்றும் உறவினர்கள் அஞ்சலி செலுத்துவதற்காக அவருடைய உடல் வைக்கப்பட்டிருந்திருக்கு. சில வாரங்களுக்கு முன்பு தனது இரட்டை குழந்தைகளின் பிறப்பின் போது அவருடைய தந்தை சிவசங்குவிடம் கொண்டு சென்று வாழ்த்து பெற்ற நிகழ்ச்சியான தருணத்தை சிநேகன் சமூக வலைதளங்களில் பகிர்ந்தார். அந்த காணொளி பலரது மனங்களையுமே தொட்டு இருந்தது. இந்த செய்தி வெளிவந்ததை தொடர்ந்து பல திரைத்துறை பிரபலங்கள் தொலைபேசி மூலமாகவும் நேரிலும் சிநேகன் அவர்களுக்கு இப்போது தொடர்ந்து ஆறுதல் தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. அவருடைய குடும்பத்தினருக்கு ஆதரவு மற்றும் இரங்கல் செய்திகளும் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. தமிழ் கலாச்சாரத்திற்கு பெருமை சேர்த்த குடும்பத்தின் இழப்பை திரையுலகம் கனத்த மனத்தோடு ஏற்றுக்கொள்ளுது. சிவசங்குவின் ஆன்மா சாந்தியடைய பிரார்த்தனை செய்யும் தருணமாக இது அமைந்திருக்கு அப்படின்னு இப்போ நிறைய திரைப்பிரபலங்கள் தொடர்ந்து சிநேகன் அவர்களுக்கு ஆறுதலையும் அதே போல் அவருடைய தந்தைக்கு இரங்கலையும் தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. தொடர்ந்து இதே போல் திரைப்பிரபலங்களுடைய வீட்டில் ஏதாவது ஒரு துக்க செய்தி நடந்துக்கிட்டே தான் இருக்குது. எல்லோருமே மிகப்பெரிய அளவில் தங்களுடைய ஆறுதலையும் இரங்கலையும் தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. நிறைய இடங்களில் மிகப்பெரிய அளவில் தன்னுடைய தாய் தந்தையை பற்றி பேசியிருக்கிறாரு சிநேகன் அவர்கள். இன்றைக்கு அவருடைய தந்தையை பிரிந்து வாடக்கூடிய சிநேகன் அவர்களுக்கு ஆறுதலையும் அவருடைய தந்தைக்கு இரங்கலையும் தெரிவிச்சுக்கலாம்.